ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீனுடைய வார் சுச்சுவேஷன் அண்டு அதனால் வந்து நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா, அப்படி இருந்தால் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீனுடைய இந்த கான்ஃப்ளிக்ட், இந்த வாருக்கு உண்டான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீசன் என்ன, எதனால் இது நடக்குது அப்படிங்கிறத சிம்பிளாக பார்ப்போம். ரொம்ப அரசியல் பற்றி நம்ம உள்ளே போக வேண்டாம். நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்ப்போம். ஏன்னா அதை பற்றி டீட்டெயில்டாக பேசணுன்னா அதுவே ஒரு பெரிய வீடியோவாக நம்ம போடணும், அது பாலிடிக்ஸ் போடணும். ஸோ அதனால் வந்து நம்ம சிம்பிளாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1948 இஸ்ரேல் வந்து முதலாக நாடாக உருவாகுது. ஓகேங்களா? நம்ம வந்து 47 சுதந்திரம் வாங்குகிறோம். இது வந்து 48 வந்து முதல் உருவாகுது. இப்படி இந்த இஸ்ரேல் உருவாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா, பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த நாட்டுக்குள்ளே தான் நாடும் இஸ்ரேலும் வந்து ஒன்றா இருந்தது. அதை வந்து இஸ்ரேல்னு சொல்லி நம்ம பிரிக்கும்போது, அவங்களுக்கு உண்டான நிலப்பரப்பை பிரிக்கும்போது பாலஸ்தீனுக்கு வந்து பிரச்சனையாச்சு. அதாவது வந்து இது எங்களுடைய நிலம், எங்களுடைய இடம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து இஸ்ரேலுக்கும் கிட்டத்தட்ட, அதாவது அப்போ வந்து பாலஸ்தீன் ஒரு நாடு கிடையாது, இஸ்ரேலுங்கிறது ஒரு நாடு கிடையாது, ரெண்டும் ஒன்றா தான் இருந்தது. அப்போ வந்து முதல்ல இஸ்ரேலுங்கிற அந்த நாடு உருவாகும் போது அந்த இஸ்ரேலி பீப்புள்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க இருக்கிற இடம்லாம் வந்து இஸ்ரேல் அப்படிங்கிறதுனால அது உருவாச்சு. ஸோ இதில் வந்து பாலஸ்தீன் பீப்புள் வந்து அராப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுடைய இடம் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இடத்த கிளைம் பண்ணுறாங்க. இது முதல்ல ஆரம்பித்த இடம் வந்து ஜெருசலேம். ஏன்னா அங்கே தான் வந்து ஜுடாயிசம், அதாவது ஜூவிஸோட மதம் வந்து உருவானது, ப்ளஸ் கிறிஸ்டியானிட்டி உருவானதும் அங்கே தான். ஸோ அதுதான் வந்து அடிப்படை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புனித பூமி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஜெருசலேம் தான் அந்த நாட்டுடைய ஒரு அடிப்படையான ஒரு முக்கியமான ஒரு இடம். அதுலேருந்து தான் இந்த வார் ஸ்டார்ட் ஆச்சு. இது ஒரு ரிலீஜியன் டைப் ஆஃப் வார் தான், ஒரு கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எங்களுடைய இடம் இது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு மிலிட்டன்ட் குரூப் இருக்காங்க. அதாவது இஸ்ரேல் வந்து போர் நடத்தி, அந்த அராப் இஸ்ரேலி போர் அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறமா இஸ்ரேல் வந்து நிறைய இடத்த பிடிச்சிட்டாங்க. பாலஸ்தீனில் இருக்கிற நிறைய இடத்த பிடிச்சி இஸ்ரேலுக்குள்ளே தான் பாலஸ்தீனே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பாலஸ்தீன் வந்து சின்ன சின்ன கண்ட்ரியாக, அந்த காசாங்கிற ஒரு இடமும் வெஸ்ட் பேங்க்கில் ஒரு இடமும் அப்படியே ரெண்டாக பிரிஞ்சு அப்படியே தனித்தனியாக நின்றுச்சு. நடுவில் இஸ்ரேல் இருக்குது. ஸோ இஸ்ரேலுடைய நிலப்பரப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அவங்க போரில் ஜெயிச்சு நிறைய இடத்த ஆக்குப்பை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. இது பாலஸ்தீனத்துடைய கம்ப்ளைண்ட் வந்து அதுதான். அவங்களுக்குன்னு உண்டான அந்த பழைய நிலப்பரப்பு வந்து அவங்க கொடுக்கல அப்படிங்கிறதான் வந்து பாலஸ்தீனுடைய கம்ப்ளைண்ட். அப்போ என்ன ஆச்சுன்னா, பாலஸ்தீனுங்கிறது ஒரு ஸ்டேட்டாக, இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டேட்டாக தான் இருந்தது. எப்படி இந்தியாவுக்குள்ளே நமக்கு பல ஸ்டேட் இருக்கோ, அந்த மாதிரி இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டில் பாலஸ்தீனுங்கிற ஒரு ஸ்டேட்டாக தான் இருந்தது. அப்படி தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஒரு நாடாக கொடுக்கல, அதுக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பார்லிமெண்ட்டோ ஒரு நாடோ அப்படி கிடையாது. பாலஸ்தீனுங்கிறது ஒரு ஸ்டேட்டாக தான் இருக்குது. ஆனாலும் அந்த ஸ்டேட் வந்து இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் பாலஸ்தீனுக்கு வந்து இஸ்ரேலில் இருக்கிறது பிடிக்காது. ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக அவங்களுடைய பழைய, அவங்க தோற்று அவங்க விட்டு கொடுத்த இடத்த எல்லாமே திரும்ப கேட்குறாங்க. அவங்க பழைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வந்து எல்லாத்தையுமே அவங்களோட இடத்த கிளைம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கம்ப்ளைண்ட். அதில் வந்து இந்த ஹமாஸ் மிலிட்டன்ட் குரூப் அப்படிங்கிறவங்க வந்து பாலஸ்தீனில் இருக்கிற, பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாக ஹமாஸ் அப்படிங்கிற மிலிட்டன்ட் குரூப், இது வந்து ஆயுதம் தாங்கி போராடக்கூடிய, தனிநாடு கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அந்த குரூப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பாலஸ்தீனை எப்படியாவது நம்ம பழையபடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க போராடிட்டே இருக்காங்க. நிறைய ஆயுதம் தாங்கி நிறைய தாக்குதல்கள் அந்த மாதிரிலாம் நடத்தி கொண்டு வராங்க. இது பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக பார்த்துருவோம். ஸோ இந்த ஹமாஸ் அப்படிங்கிற அந்த மிலிட்டன்ட் குரூப் வந்து ஒரு நாடோ ஒரு நாட்டுடைய மிலிட்ரியோ கிடையாது. இது வந்து ஒரு ஆயுதம் தாங்கி போராடக்கூடிய ஒரு குரூப். இதை வந்து மற்ற இது நாடுகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்ற நாடுகள்னு இல்லை, இஸ்ரேல் என்ன சொன்னால் இது ஒரு தீவிரவாத குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு போராளி குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படியோ ஒன்று, நம்ம வந்து அந்த டாபிக்குள்ளே போகாமல், ஸோ இதுதான் பிரச்சனை. இந்த ஹமாஸுங்கிற மிலிட்டன்ட் குரூப் வந்து என்ன பண்ணாங்க இப்போ அப்படின்னா, அந்த இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 5000, இது ரொம்ப நாளாக இந்த சண்டை நடந்துட்டு இருக்கு, அடிக்கடி நடக்கும். ஆனாலும் வந்து என்னென்னா, இந்த தடவை கிட்டத்தட்ட எதிர்பாராத விதமாக ஹமாஸ் குரூப் வந்து கிட்டத்தட்ட 6000 ராக்கெட்டை வந்து இஸ்ரேல் மேலே வீசி அட்டாக் பண்ணாங்க. ஸோ இந்த அட்டாக் வந்து ஒரு பெரிய லெவல் ஹிஸ்டாரிக்கல் அட்டாக்காக பார்க்கப்படுது. ஏன்னா இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு அட்டாக் வந்து வந்ததில்லை. கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய அயான் டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து இஸ்ரேலுடைய ஒரு ஆன்டி மிசைல் சிஸ்டம் அது. அதாவது வந்து இஸ்ரேல் மேலே எந்த ஏவுகணை வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து அயான் டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ஹை டெக்னாலஜியாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஆனாலும் அதையவே வந்து பிரேக் பண்ணி
வர்ற அளவுக்கு ராக்கெட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதனால் நிறைய உயிரிழப்பு ஆயிருக்கு இஸ்ரேலில். ஸோ இதனால் இஸ்ரேலும் வந்து அடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இஸ்ரேலுடைய எக்கனாமி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து உலகத்தில் வந்து ஒரு 9வது லார்ஜஸ்ட் ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட்டர். அதாவது வந்து வெப்பன்ஸ் தயாரித்து எல்லா நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி. இந்த கண்ட்ரி வந்து ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இவங்க தான் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இது ஒரு கண்ட்ரி. இது கிட்ட இருக்கிறது ஆர்மி. பாலஸ்தீனில் இருக்கிறது ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு மிலிட்ரி குரூப்பு, ஒரு மிலிட்டன்ட் குரூப்பு. அதனால் வந்து அவங்க ஜெயிக்கிறது பாசிபிள் ரொம்ப கம்மி தான். ஆனால் இது வந்து தேர்ட் பார்ட்டி எக்ஸ்பிளனேஷன் ஆகிற வரைக்கும் இது இருக்கும். அதாவது வந்து இவங்க இஸ்ரேலுடைய எக்கனாமி வந்து ஒரு ஆர்ம்ஸ் ட்ரேடிங் எக்கனாமி வந்து ஒரு மெயினான ஒரு ரீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் வந்து ஹைடெக் கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதாவது ஹை டெக்னாலஜி, ரொம்ப டீப் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரன் ஆகக்கூடிய பிஸ்னஸ் அண்டு அதை தயாரிக்கக்கூடிய பிஸ்னஸ் நிறையா இருக்குது. அதனால் வந்து இங்கே ஸ்டார்ட் அப் இன்வெஸ்டர்ஸ் நிறையா இருக்காங்க. அதனால் பில்லியனர்ஸும் வந்து மிடில் ஈஸ்ட்டில் இஸ்ரேலில் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. அதே மாதிரி ஹைடெக் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இங்கே நிறையா இருக்குது. இஸ்ரேல் வந்து ஒரு சாஃப்ட்வேர் அண்டு சைபர் செக்யூரிட்டி இதிலெல்லாம் வந்து ஒரு டாப் லெவலில் இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு இயற்கை வளங்கள் ஏற்றுமதி அப்படிங்கிறது வந்து எதுவும் கிடையாது. சின்ன லெவலில் மேபி ஆயில் இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு மெயின் வந்து சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டெக்னாலஜி தான். ஸோ இப்போ குளோபல் இம்பேக்ட் இந்த இஸ்ரேல் வார்னால எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது மிடில் ஈஸ்ட்டில் நடக்கக்கூடிய எல்லா கான்ஃப்ளிக்ட்டுமே, அதாவது வந்து அரேபிய நாடுகள் அந்த மிடில் ஈஸ்ட்டில் நடக்கக்கூடிய எல்லா கான்ஃப்ளிக்ட்டுமே ஆயில் கான்ஃப்ளிக்டாக தான் மாறும். அதாவது வந்து ஏன்னா அங்கே இருந்து நமக்கு உலக நாடுகளுக்கு சப்ளை ஆகிற ஒரே விஷயம் ஆயில். அங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த ஆயில் விலை தான் ஏறும். ஏன்னா அங்கேருந்து சப்ளை ஷார்ட்டேஜ் வரலாம், இல்லை பெரிய லெவலில் வந்து மிசைல்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ்னால ஸ்பில்லே ஒரு ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆயில் கிழங்கு, எண்ணெய் கடனெல்லாம் வந்து பயங்கரமாக பிரச்சனைக்குள்ள வரும். ஸோ அதனால் வந்து என்னென்னா இவங்களுடைய எஃபெக்ட் வந்து ஆயிலில் தான் இருக்கும். இந்த மிடில் ஈஸ்ட்டில் நடக்கக்கூடிய எல்லா வாருமே வந்து முதல்ல அஃபெக்ட் பண்ணது ஆயில் ப்ரைஸ். இப்போ ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எல்லா நாட்டிலையும் இன்ஃப்ளேஷனை வந்து கிரியேட் பண்ணும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாகிறதுனால எல்லா பொருளோட விலையும் அதிகமாகும். ஸோ இன்ஃப்ளேஷன் கிரியேட் ஆகிறதுனால பொருளோட விலை எல்லாமே அதிகமாகும். ஸோ இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம் நடக்கிறது குளோபல் மார்க்கெட்டில். ஆயில் அடிபட்டுச்சுன்னா, ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் எல்லா இடத்துலையுமே இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய இம்பேக்ட் என்ன அப்படின்னா, இம்மீடியட் இம்பேக்ட் நமக்கு டைரக்ட் காரிலேஷன் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய இம்போர்ட் எல்லாமே வந்து அதிகமான இம்போர்ட், ஆயில் இம்போர்ட் எல்லாமே ரஷ்யாகிட்டையும் சவுதிகிட்டையும் தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆயில் இம்போர்ட் வந்து இஸ்ரேலை சம்மந்தப்படுத்தி இல்லை. ஆனாலும் உலக நாடுகள் எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, இந்தியாவும் கூட எதுக்கு பயப்படுது அப்படின்னா, இது ஒரு வேளை அந்த ஆயிலை அஃபெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால ஒரு இம்பேக்ட் இருக்குமே தவிர டைரெக்டாக ஆயிலுக்கு நமக்கு இம்பேக்ட் கிடையாது. இன்டைரக்டாக ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு இம்பேக்ட் இருக்குது. மற்றபடி நமக்கு டைரெக்டாக இஸ்ரேலுடைய எக்கனாமியில் டைரக்ட் லிங்க் வந்து நமக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ ஆயில் ப்ரைஸ் வந்து நமக்கு ஸ்லோ க்ரோத்தை கொண்டு வரும். அதனால் வந்து க்ரோத் வந்து அடிபடும். கண்ட்ரியோட க்ரோத் வந்து இன்ஃப்ளேஷனால் அடிபடும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டு ஆட்டோமேட்டிக்காகவே டவுன் ஆகும். ஏன்னா வந்து இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டு டவுன் ஆகும். ஸோ இந்தியன் கம்பெனிஸ் வந்து டைரெக்டாக லிங்க் ஆகிற ஒரு சில கம்பெனிஸ் மட்டும்தான் இருக்குது. அது என்ன கம்பெனிஸ்னால் சன்ஃபார்மா, டிசிஎஸ், விப்ரோ, அதானி, மகேந்திரா டிஃபென்ஸ் இவங்கெல்லாம் வந்து இஸ்ரேலில் வந்து ரன் பண்ணுறாங்க. கம்பெனிஸ் வந்து இஸ்ரேலில் ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கொஞ்சம் கம்பெனிஸ் தான் இருக்குது. அது இல்லாமல் இஸ்ரேலுடையங்கிறது வந்து அவங்களுடைய பேஸ் கிடையாது. நம்ம இந்தியா தான் இவங்களுடைய பேஸு. இருந்தாலும் இஸ்ரேலில் ஆப்ரேட் ஆகக்கூடிய நிறைய கம்பெனிஸில், பெரிய கம்பெனிஸில் இதுவும் ஒன்று. ஸோ மேபி அங்கே இருக்கிற ரெவன்யூ சோர்ஸஸ் வந்து அடிபடலாம் இந்த கம்பெனிஸ்க்கு. அது ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்குது. ஆனால் இதனால் வந்து இந்த கம்பெனிஸ் பெரிய லெவலில் இம்பேக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெவன்யூ சோர்ஸ் அடிபடுறதுனால இம்பேக்ட் ஆகலாமே தவிர, இஸ்ரேலில் ஒரு வேளை ஃபுல் ஃப்ளெஜ் வார் நடந்தது அப்படின்னா அப்படி இம்பேக்ட் ஆகுமே தவிர, தனிப்பட்ட முறையில் இந்த கம்பெனிஸ் வந்து பேஸ் வந்து நம்ம இந்தியாங்கிறதுனால ப்ராப்ளம் அந்தளவுக்கு இருக்காது. அதே மாதிரி இஸ்ரேலுடைய எக்ஸ்போர்ட், இந்தியாவிலேருந்து இஸ்ரேலுக்கு எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய எக்ஸ்போர்ட் வந்து $7.8 பில்லியன். இது கம்மி தான். ஆனால் நம்ம எக்ஸ்போர்ட் தான் ஜாஸ்தியாக பண்ணுறோம் இஸ்ரேலுக்கு. இஸ்ரேலை நம்பி இம்போர்ட் வந்து பண்ணுறது வந்து நம்ம ரொம்ப கம்மி தான். $2.13 பில்லியன் தான் இருக்குது. அதனால் நமக்கு வந்து இம்போர்ட்டு பெரிய லெவலில் நமக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதனால் நமக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த ஆயில் ப்ரைஸ்னால் மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஹைடெக் எக்ஸ்போர்ட் வந்து தான் இந்த கண்ட்ரி இஸ்ரேல் வந்து நமக்கு மற்ற எல்லா கண்ட்ரிஸ்க்கும் பண்ணுறாங்க.
அதே மாதிரி ஃபியூச்சர் ஆஃப் வார், இந்த வார் வந்து எங்கே போகும், எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வார் நடக்கிறது வந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு மிலிட்டன்ட் குரூப்புக்கும், அதாவது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆயுதம் தாங்கி போராடக்கூடிய ஒரு ஒரு தீவிரவாத குரூப்னு மற்றவங்க சொல்கிறாங்க. அந்த வேர்டு நான் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அரசியல் பற்றி உள்ளே போகலை அப்படிங்கிறதுனால அது அவங்களோட ப்ராப்ளம். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம ஒரு தீவிரவாதி அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அது தீவிரவாதிங்கிற டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இஸ்ரேலுக்காக மட்டும்தான் சண்டை போடுறாங்களே தவிர மற்ற இடத்துக்கு எங்கேயும் சண்டை போடல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த மிலிட்டன்ட் குரூப்புக்கும் ஒரு நாட்டுடைய ஆர்மிக்கும் சண்டை வந்தது அப்படின்னா கண்டிப்பாக மிலிட்டன்ட் குரூப் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நாட்டுடைய ஆர்மி ரொம்ப பெருசு, அதுவும் இல்லாமல் இஸ்ரேல் ஆர்மி ரொம்ப பவர்ஃபுல். அதனால் வந்து அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ஒரு நாட்டுக்கும் நடக்கிற போராக இருந்தால் பிரச்சனை. இதில் தேர்ட் பார்ட்டி யார் அப்படிங்கிறது வந்து தான் இப்போ கொஷின். அதாவது வந்து ஹமாஸ் குரூப் வந்து 6000 ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 6000 ராக்கெட்டுக்கு உண்டான ஃபண்ட் எங்கேருந்து வந்தது? ஒரு மிலிட்டன்ட் குரூப்புக்கு, எந்த ஒரு தீவிரவாத குரூப்புக்கோ இல்லை எந்த ஒரு தனிப்பட்ட குரூப்புக்கோ, ஒரு நாட்டுடைய ஆர்மி அல்லாத எந்த ஒரு குரூப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் பிகைண்டில் வந்து ஒரு ஷேடோ ஃபண்டிங் பண்ணுவாங்க. அவங்க பண்ணி தான் அந்த இடத்த தூண்டி விடுவாங்க. இப்படி தான் வந்து பொதுவாக எல்லா விதமான இண்டிவிஜுவல் குரூப் வந்து இப்படி தான் வளர்ந்துருக்கு, இப்படி தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஃபண்டிங் இங்கிருந்து ஒன்று இல்லீகல் ஃபண்டிங் அவங்களே பண்ணுவாங்க. அதாவது ட்ரக்ஸ் விற்கிறது மூலமாக அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஆனாலும் அதெல்லாம் பத்தாது. கண்டிப்பாக வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்வால்வ்மெண்ட் ஏதாவது ஒரு கண்ட்ரியோடது இருக்கணும். ஏன்னா ஒரு கண்ட்ரினால தான் இந்த மாதிரியான ஃபண்டிங் பண்ண முடியும். அந்த தேர்ட் பார்ட்டி யார், ஹமாஸ் குரூப்புக்கு ஃபண்டிங் பண்ணது யார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தேர்ட் பார்ட்டி வந்து ஈரான் அப்படிங்கிறத வந்து இஸ்ரேல் சொல்கிறாங்க. ஏன்னா ஈரான் தான் ரொம்ப வருஷமாக வந்து இஸ்ரேலை வந்து ஒரு ஒரு பாலஸ்தீன் அந்த மிலிட்டன்ட் குரூப் ஹமாஸ் குரூப்பை வந்து ஒரு ப்ராக்சியாக வச்சு ரன் பண்ணுறாங்க, ஒரு ப்ராக்சியாக வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி ஈரான் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஈரானை வந்து குற்றம் சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் வந்து எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது தேர்ட் பார்ட்டி ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் ஒரு வாராக மாறாத வரைக்கும் இது ஒரு பெரிய லெவல் குளோபல் இம்பேக்டை வந்து ஆயிலில் மட்டும்தான் ஏற்படுத்தும். அதுவும் வந்து ஒரு ஃபியர் தான். ஸோ அந்த ஃபியர் இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ ஆனால் வந்து என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த ஈரான் அப்படிங்கிறதுல வந்து இன்வால்வ் ஆகி இந்த வார் வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரான் அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு பெரிய கண்ட்ரி, அவங்களுக்கும் ஆர்மி செப்பரேட்டாக இருக்குது, அவங்களுக்கும் எல்லா பவரும் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு கண்ட்ரிக்கு வார் நடக்கும்போது அது ரொம்ப பெரிய இம்பேக்ட் கொண்டு வரும். மிடில் ஈஸ்டே வந்து பெரிய டேமேஜ் ஆகும். ஸோ அதே மாதிரி ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, பாலஸ்தீனை இண்டிபெண்ட் ஸ்டேட்டாக இண்டிபெண்ட் கண்ட்ரியாக கொடுத்துருங்க, அப்படி கொடுக்காத வரைக்கும் இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா வந்து பாலஸ்தீன் சைடில் நிற்கிறாங்க. இப்போது இஸ்ரேலும் இந்தியாவும் ஃப்ரெண்டு, இந்தியாவும் ரஷ்யாவும் ஃப்ரெண்டு. இப்போது இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணால் பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த இஷ்யூவில் இதுவே இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணால் ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி பாலஸ்தீனுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி. அப்படிங்கும்போது இவங்க என்ன நிலைமையில் எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்தியாவுக்கு வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு டிப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் ஹார்டஸ்ட் சுச்சுவேஷன் தான். அப்படி இருக்கும்போது இந்த ரஷ்யாவும் மேபி ஏதாவது ஒரு வகையில் இன்வால்வ் ஆனாங்க, இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான கூட்டு நாடுகள் வந்து ஒருத்தருக்கு கூட குரூப் சேர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணும். அதனால தான் தேர்ட் பார்ட்டி பெரிய பிரச்சனையாக மாறும். இந்த ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து எப்படின்னா, இப்போ பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய வார்னால பொதுமக்களும் அஃபெக்ட் ஆகிறாங்க. அந்த பொதுமக்கள் அஃபெக்ட் ஆகும்போது ஒரு ஆயுதம் தாங்கி போராடணும்னு சொல்லி ஒரு தீவிரவாத எண்ணம் வராதவனுக்கு கூட அந்த எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஈரானுக்கும் இந்த ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான பேச்சு வழக்கில் நிறைய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே ஃபெயில்ட் ஆகி ஒருத்தர் சைடில் நின்று இந்த பெரிய வாராக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனை இந்த மாதிரியான சுச்சுவேஷனில். ஸோ எந்த கண்ட்ரியும் அதர் கண்ட்ரி தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் ஆகாத வரைக்கும் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. அதே மாதிரி இதனால எந்த மார்க்கெட் கெயின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எல்லா வாருமே வந்து இன்ஃப்ளேஷனை கிரியேட் பண்ணும். ஏன்னா பணத்துடைய மதிப்பு குறையும், பொருளுடைய விலைகள்லாம் அதிகமாகும். ஸோ நார்மலாக இன்ஃப்ளேஷனுங்கிறது தான் வந்து ஒரு வாரோடைய மெயின் இம்பாக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாகும் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கும்போது. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகம் பண்ணி தான் ஆகணும். க்ரோத் வந்து ரொம்ப அடிபடும் எல்லா கண்ட்ரியோடதும். இதுதான் நடக்கும். இப்படி நடக்கும்போது பணத்தை சேஃபாக வைக்கிறதுக்கு ஒரே இடம் வந்து கோல்டு. ஏன்னா அந்த கோல்டு மட்டும்தான் மதிப்பு இழக்காமல் இருக்கும்.
ஸோ அதனால் கோல்டு மட்டும்தான் வந்து ஒரே சேஃப் ஹேவனுங்கிறதுனால ஆல்ரெடி கோல்டு வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு ஆல்ரெடி போன 2-3 வீடியோக்கு முன்னாடியே நம்ம போட்டிருக்கேன் கோல்டு வந்து ஏறுமா ஏறாதான்னு சொல்லி. அதுலேயே கோல்டு வந்து ஏறுன்னு சொன்னேன். அது வந்து சொன்ன அடுத்த நாளே 4% போயிடுச்சு. ஸோ இப்பவும் வந்து கோல்டு வந்து ஒரு பீக்கில் தான் இருக்குது. கோல்டு ஏறுங்கிறது வந்து இந்த வார் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா கோல்டு வந்து கண்டிப்பாக ஏறும். ஸோ அதனால் கோல்டு மார்க்கெட்டை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள்.